Tamil Bible Study. Praise Lord. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். பின்பு அப்படின்னு சொன்னா அதற்கு முன்பாய் நடந்த காரியங்களை அறிந்திருக்கிறோம். சவுலும் அவனுடைய குமாரர் 3 பேரும் மரித்து போனார்கள் யுத்தத்துல. அதற்கு பின்பு என்று சொல்லி அர்த்தம். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். தாவீதினுடைய ஒரு பாடுள்ள மனுஷனாக விழுகிறது எழுந்திருக்கிறதெல்லாம் அவனுடைய லைஃப்லையும் காணப்பட்டுச்சு. ஆனாலும் கூட தாவீதினுடைய சக்சஸ்க்கு முக்கியமான காரணமாக அல்லது விழுந்த போதெல்லாம் எழுந்திருக்கிறதுக்கு ஏதுவாக முக்கியமாய் காணப்பட்ட ஒன்று என்ன அப்படின்னா, அவன் தேவனை சார்ந்து கொண்டதான. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விழுந்து போகும்போது கர்த்தரை விட்டுருவாங்க. கர்த்தரை தன்னை கைவிட்டு தான் அவங்க நினைச்சுக்குவாங்க ஃபெயிலியர்ஸ் போது, விழுந்து போகும் பொழுது. அதனால் தாவீது நீங்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அவன் அந்த சூழ்நிலையின் மத்தியில அவன் எப்படிலாம் நடந்து கொண்டான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஒரு சாதாரண மனுஷனை போலெல்லாம் அவன் நடந்து கொண்டதெல்லாம் நம்ம அவனுடைய லைஃப்ல நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, சவுல் மரித்து போனான் என்று சொன்னோன்னா உடனே தாவீது மற்ற சாதாரண மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஒரு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், இவ்வளவு நாட்கள் சவுல் அவனுக்கு தடையாய் காணப்பட்டான், சிங்காசனத்துக்கு வர முடியாதபடி. இப்ப சவுல் மரித்தான். சவுலுடைய 3 குமாரர்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடியவர்களும் மரித்து போனார்கள் என்று சொன்னா உடனே என்ன பண்ணணும், டக்குன்னு கேபிட்டல் சிட்டியை நோக்கி மூவ் பண்ணணும் இவன், இல்லையா? ஆனால் தாவீது கர்த்தர்ட்ட கேட்கறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். அவனுடைய சக்சஸ்க்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியமா பார்க்கணும். என்ன நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம சரியாக முடிக்கிறதற்கு தாவீதை போல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படணும். அது முக்கியமான ஒரு டீச்சிங். எந்த சூழ்நிலையில நம்முடைய ஃபெயிலியர்ஸ் மத்தியில, வெட்கத்தின் மத்தியில, துக்கப்படுகிற நேரங்களில, மற்றவர்களால உதாசீனப்படுத்துகிற நேரங்களில கர்த்தரை பற்றி கொள்ள நம்ம பழகினோம் என்று சொன்னால் கர்த்தர் கைவிட மாட்டார். அது அவனுடைய லைஃப் ஹிஸ்டரியிலேருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, அவன் பார்த்தீங்கன்னா கர்த்தர்ட்ட போய் கேட்குறான். நான் இப்போ யூதாவுக்கு ஏன் அப்படின்னா, பிலிஸ்திய தேச பகுதிக்குள் காணப்படுகிற சிக்லாக்ல தான் அவன் இருக்கிறான். அவனுக்கு அந்த பட்டணம் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டணத்துல தான் அவன் என்ன பண்றான், அவனும் அவனோடு கூட இருக்கவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த சம்பவத்திற்கு பின்பு உள்ள போலாமா, யூதாவுக்குள்ள போலாமா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு காரியத்தை போல அது காணப்பட்டாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறதும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்பினதும், அவருடைய ஆலோசனையை கேட்க விரும்பின காரியமும் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல். 2வது, அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். எப்ரோன் பட்டணத்துக்கு போயிட்டார். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். இப்போ தாவீது கூட இப்போ நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க. முன்னாடி 400 பார்த்தோம், அப்புறம் 600 பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கும் நிச்சயமா. அப்ப அந்த பட்டணம் மாத்திரம் கிடையாது, பட்டணமுடைய சுற்றூர்கள்னா சுற்றி இருக்கிறதான சிற்றூர்கள் எடுக்கலாம். சிற்றூர்கள், சுற்றி இருக்கிற சிற்றூர்கள். எப்ரோன் பெரிய பட்டணம். அதை சுற்றி இருக்கிறதான எல்லா இடங்களும் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் குடியேறாங்க. அப்போது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்ப கர்த்தர் ஒவ்வொரு காரியமா பாத்தீங்கன்னா அவனுடைய லைஃப்ல செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். முதலாவது இவனுடைய கோத்திரத்தார் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யூதாவின் மேல் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாப்பேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது, தாவீதுக்கு இந்த விஷயம் போது என்னன்னா, சவுலுடைய மரணத்தின் போது நடந்ததான காரியம். பெலிஸ்தர்கள் அவனை சவுலை சிறுமைப்படுத்த அவர்கள் விரும்பி, அதாவது இஸ்ரவேலை சிறுமைப்படுத்த விரும்பி
நான் போன இதில் பார்த்தோம்னா இஸ்ரவேலின் தேவனை சிறுமைப்படுத்த விரும்பி என்ன பண்ணாங்க, சவுலுடைய பாடியை வந்து அவங்க அந்த மலையின் மேலே வைத்திருந்ததை தொங்க விட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கள் யாப்பேஸ் பட்டணத்தை தைரியமாக அங்கே போய் நம்ம போன இதில் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்கலாம். என்னன்னா 1 சாமுவேல் கடைசி இதில் நம்ம அதை பார்க்கலாம். இவர்கள் செய்ததான இந்த காரியம் அங்கே காணப்படும். சவுலுடைய அந்த பாடியை கொண்டு வந்து அவர்கள் அடக்கம் பண்ணினதை. இப்போ இந்த செய்தி தாவீதுக்கு வந்து சொல்லப்படுகிறது. தாவீது கீலேயாத் தேசத்து யாப்பேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, இங்கேருந்து அம்பாசடர்ஸ் அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே, யாப்பேசின் மனுஷர் எந்த அளவுக்கு வந்து சவுலுக்கு விசுவாசமா இருந்தார்கள்னு போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம். எப்படி அப்படின்னு சொன்னா, யாப்பேசின் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோனியர்கள் வந்தபோது அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சவுலை தேவன் வந்து எழுப்பினார். தேவ ஆவி அவன் மேல் இறங்கினபடினால் வைராக்கியம் கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை என்ன பண்ணா அந்த ஜனங்களுக்கு வந்து அவன் கட்டளையிட்டான். ரொம்ப லாயலா இந்த ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா சவுலுக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனபடினால்தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து சவுலுக்கு வந்து ஒரு ஹானரபிள் பரியல் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் அதை செய்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். இதை வந்து தாவீது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுறான். இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீது பேசுகிற காரியங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவர்கள் மேலே வைத்திருந்த அன்பு இதெல்லாம் காணப்படும். ஆனாலும் ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு கிங்காக அவன் பேசுகிற அவர்களெல்லாம் தன்னுடைய பக்கத்தில் இழுக்க வேண்டும் என்று அவன் விரும்பி பேசுகிறதான காரியங்களும் அதில் இருக்கும். ஸ்தானாபதிகள் அனுப்பப்பட்டு இப்படியாக போய் என்ன பண்றாங்க, சொல்லுங்கன்ட்டு அனுப்புறான். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். அதாவது இப்போ நான் வந்து ராஜாவாக ஆயிருக்கேன், ஆனால் எல்லாரும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. யூதா கோத்திரத்தார் என்னை அக்செப்ட் பண்ணி ராஜாவாக இருக்காங்க. ஏன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பென்யமின் சைட்ல வந்து இவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லி அனுப்புகிறான். சவுலின் படைத்தலைவனான இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்று உங்களுக்கு தெரியும். என்னன்னா சவுலுடைய கசின், சவுலுடைய அப்பா ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவர் பேர் என்ன, கீஸின் குமார் அப்படி வரும். மகா பராக்கிரமசாலின்னு அவங்க அப்பாவை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ அவனுடைய மகன் சவுல். அந்த கீஸுடைய ஒரு பிரதர் தான் வந்து இந்த நேர் என்கிறவன். அந்த நேருடைய சன்னு தான் இந்த அப்னேர். அப்னேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு தளபதியாக, இராணுவ தளபதியாக காணப்பட்டான். அவனும் பெரிய பராக்கிரமசாலி அவன். இப்போ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுலுடைய ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து காரியங்களை செய்யக்கூடிய அடுத்தவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்யறான் பார்க்கலாம். சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மக்னாமிக்கு அழைத்து கொண்டு போய் 3 சவுலுடைய குமாரர் மரித்து போனார்கள்னு பார்த்தோம். இவனை குறித்து இதற்கு முன்பாக பேசல. இப்போ இஸ்போசேத்தை குறித்து பேசப்படுகிறது. ஒருவேளை இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமனையாட்டியினுடைய பிள்ளையாக இருந்திருக்கக்கூடும். நம்ம அவனை குறித்தான டீட்டெயில்ஸ் பின்னாடி வந்ததுன்னா பார்க்கலாம். அவனை கீலேயாத்தின் மேலும் அஷூரியர் மேலும் எஸ்ரேலின் மேலும் எப்ராயிமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். அப்ப அப்னேர் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் ராஜாவாக சவுலுடைய ஒரு குமாரன் இஸ்போசேத்தை என்ன பண்றான், தலைவனாக்கி ராஜாவா வச்சிருக்கான். மேபி பப்பட் மாதிரி வச்சுக்கலாம்ல. ஏன்னா இப்போ அப்னேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அப்னேர் வந்து பின்னால இருந்து ஷேடோவா என்ன பண்ணலாம், காரியங்கள் எல்லாம் இப்போ வந்து ஈஸியா செய்யலாம். அப்போ ஆனபடினாலே வந்து தேசத்தை வந்து தாவீது கீழே கொண்டு வர்றதுன்னா அப்னேர் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அவன் அதை பண்ணாம என்ன பண்றான், நிறைய விஷயங்கள் அதற்கு காணப்படும். ஒன்று வந்து பவர், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இனத்தில் மேல காணப்படுகிறதான பற்று. ஏன்னா இவர்கள் பென்யமின் கோத்திரத்தார், இவர்கள்ட்ட தான் அந்த ராயல் இது வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட தான் இருந்தது. இப்ப இது வந்து இவர்களுக்கு தான் வரணும் அப்படின்னு விரும்புகிறதான காரியம் இஸ்ரவேலர்களுக்குள்ள. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்ல. என்ன அப்படின்னா ஒரே குடும்பமா இருக்கும், அண்ணன் தம்பி எல்லாம் வந்து மற்ற காரியங்கள்லாம் சேர்ந்துப்பாங்க. ஆனா ஒரு பவர்னு வரும்போது, பணம்னு வரும்போது அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய இதுவும் அப்படின்னு வந்துடும் பெரிய எம்பையர் ஆகும்போது. அப்போ அதே காரியம் தான் இங்கே நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளோ க்ளோஸாக ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டாலும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ வம்சம் என்பது நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை கையில் வைக்கிறதான ஒரு காரியம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நேரின் குமாரனாகிய அப்னேர் வந்து விரும்பி
ஒரு பப்பட் ராஜாவை கொண்டு வந்து என்ன பண்றாரு, சவுலுடைய பிள்ளை அப்படின்றதான ஒரு இதோட கூட அவரை கொண்டு வந்து என்ன பண்றான், வைக்கிறான். வைத்து எல்லார் மேலேயும் அவன் தான் ராஜா, இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜா அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறான். சவுல் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய, அங்க வந்து நம்ம என்ன பார்க்கிறோம், தேவன் வந்து அவனை தெரிந்து கொண்டார். யார? தாவீதை. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாங்க, தாவீதை நோக்கி கொண்டு வராங்க. இப்போ ஒரு கோத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அவனை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்றாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான மனுஷன் என்று சொல்லி அவர்கள் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்ற கோத்திரங்கள் செய்யல, ஒரு மனுஷன், பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் என்ன பண்றான், அவன் வந்து ஒருவனை தெரிந்து கொண்டு, அதான் இஸ்போசேத் இந்த இடத்துல அவனை தெரிந்து கொண்டு என்ன பண்றான், அவனை ராஜாவாக்குறான். அப்ப கம்ப்ளீட்டா இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா ஒரு மனுஷனுடைய செல்ஃபிஷான காரியங்களுக்காக செய்யப்படுகிறது. இவனுக்கு நல்லா தெரியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது அப்படின்னு தெரியும். ஆனால் தன்னுடைய பவரை என்ன பண்றான், பயன்படுத்துறான். அந்த இடத்துல சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் சவுலை பின்பற்றினார்கள். ஒரு கோத்திரம் மாத்திரம் தாவீது பின்பற்றினார்கள். தாவீதினுடைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யூதா கோத்திரம் மட்டும் இருக்கு. தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாய் இருந்த நாட்களின் இலக்கம் 7 வருஷமும் 6 மாதமும். 7 வருஷம் 6 மாதம் வந்து முழு இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது, ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் ராஜாவாக காணப்படுறாரு. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய சத்துருக்கள் மேல படையெடுத்து போய் அவர்களை ஒன்றும் பண்ணாம இன்னும் ஸ்டில் என்ன பண்றான், கர்த்தர் வந்து எதாவது செய்யணும்ட்டு காத்திருக்கான். ஒரு வித்தியாசமான மனுஷன். இது நீங்க எப்படிதான் பார்க்கலாம் அப்படின்னா, அப்படியே ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட் மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். எதுக்குன்னா இந்த ராஜாவாக மனுக்குலத்தின் மேல உட்காருவதற்கு அப்படின்றது நீங்க அறிந்திருக்கிறீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய லைஃப்ல ராஜாவா வர்றதுக்கு அவருக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும் இல்ல, ஈஸியா நமக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி அவர் நம்மளே தெய்வமாக நாம் அங்கீகரிக்கிறதுக்கும் நம்முடைய ராஜாவாக அங்கீகரிக்கிறதுக்கும் அவளால் பண்ண முடியும். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாரு, வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பார். இவனும் வந்து பாத்தீங்கன்னா சவுல் இருக்கிற போதுதான் சவுலுக்கு விரோதமா எழும்பலனாலும் அதுக்கு சொன்னதான ரீசன் வந்து சவுல் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், அவன் மேலே நான் எப்படி கை போடுவேன், அவன் தான் மரித்தாச்சு. இஸ்போசேத் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு விரோதமாக என்ன பண்ணலாம், எழும்பலாம். ஆனாலும் கூட சவுலுடைய குமாரன் என்கிறது நிமித்தமாக தாவீது விரோதமாக என்ன பண்ண மாட்டேன்றான், யுத்தத்தை நடத்தாம இருக்கிறான். ஆனால் தாவீது போல யுத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு விரோதமா தாவீது போகவே இல்லை. ஆனா அப்கோர்ஸ் இவனுடைய இந்த யோவாப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இதெல்லாம் கேட்க போறது கிடையாது. அவன் வந்து போய் இவர்களுக்குள்ள எப்பயும் சண்டை நடந்துகிட்டே இருந்தது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப தாவீது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காமா வெயிட் பண்ணுகிறதான காரியம் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதுல நம்ம வந்து ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட் தான் அவனை பார்க்கணும். அந்த சம்பவத்துல தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல எத்தனை வருஷம், 7 வருஷமும் 6 மாதமும் அவன் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவாக ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் காணப்படுறான். நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மக்னாமியில் இருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். இது வந்து யுத்தத்துக்காக அவர் வந்து ரெடி பண்றார். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையிலே ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்திலே அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்திலே இவர்களும் இறங்கினார்கள். இப்போ இந்த தாவீதினுடைய பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த பக்கம் அப்னேர் ஒரு பெரிய யுத்த வீரனாக பராக்கிரமசாலியாக காணப்பட்டானோ, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து யோவாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக காணப்பட்டான். இப்பதான் வந்து யோவாபினுடைய இன்ட்ரோடக்ஷன் வரும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல பார்ப்போம், ஒரு இடத்துல தாவீது வந்து கேட்பான், அகிமேலேக் அப்படின்ற ஒருத்தனையும் யோவாபின் குமாரனாகிய செரியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனாகிய அந்த அமாசாயை பார்த்து கேட்பான், யார் வரீங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமாசாய் வந்து வருவான். அமாசாய் தான் அவன் பேரு, ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், சரியா? அவன் வந்து வருவான். அப்போ அவர்கள் போய் என்ன பண்ணுவாங்க, சவுல கிட்ட போய் அங்க போய் அப்னேரே நீ ஏன் வந்து சவுல பாதுகாக்கல அப்படின்ட்டு பாளையத்துக்கு நடுவுல உள்ள போய் அங்க இருக்கிறதான அந்த ஸ்டிக்கையும், அது என்ன அன்னைக்கு தான் பார்த்தோம், சொம்புவான்னு செம்பு என்ன பண்ணுவான் எடுத்துக்கிட்டு
நீ உன்னுடைய ஆண்டவனை நீ காக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து போனது வந்து இந்த யோவாபினுடைய சகோதரனாக்கிய அபிசாய் இல்ல அபிசாய் அப்படின்றவன், அவனும் பெரிய பராக்கிரமசாலி. யோவாபும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பராக்கிரமசாலி. இது வந்து ஏன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த இன்ட்ரோடக்ஷன்னா உங்களுக்கு இஷ்டம்னா நான் சொல்றேன். நான் ஏன் அப்படின்னா, இந்த பைபிள்ல எந்த ஒரு மனிதனை குறித்து பேசும்போதும் அவனுடைய தகப்பன் பெயரை சொல்லி அவனுடைய குமாரன் ஆகிய இவன் இப்படிதான் வந்து சொல்லுகிற வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இது இந்த என்ன சொல்றது எபிரேய முறைமையின்படி அதுதான் வழக்கமாய் காணப்பட்டது. தாயினுடைய பெயரை சொல்லி அவள் பெற்ற குமாரன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் தகப்பன் ஜீனியாலஜில வம்சாவழியில இப்படிதான் வந்து சொல்லப்படும். ஆனா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷனை குறித்து மாத்திரம் பார்க்கும்போது செரியாவின் குமாரன் அப்படின்ட்டு ஒரு 14-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பைபிள் ஸ்டடியில குவிஸ் இன்டெப்த் குவிஸ் எடுக்கும்போது நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வாசிக்கும் போது செரியா வந்து தாவீதினுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசித்தேன். உங்கள்கிட்ட நான் எப்பயாவது சொல்லியிருந்திருப்பேன் நானும். ஆனா நீங்க இது வரைக்கும் செரியாவின் குமாரனா நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? அது அம்மா நினைக்கிறீங்களா, அப்பா நினைச்சிட்டு இருந்தீங்களா? நார்மலா அப்படிதான் இல்ல, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை படிக்கும் போது வந்து அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யாரு தாவீது கூட பிறந்ததான அவர்களுடைய சகோதரிகள் 2 பேரு அப்படின்ட்டு போட்டு இவளுடைய பேரும் அபிகாயில் அப்படின்ட்டு இன்னொரு சகோதரி பேரும் அங்க போட்டிருக்கும். அப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், யார் இந்த செரியா, எதுக்காக வந்து இந்த யோவாபுனுடைய தகப்பன் பேர்லாம் வந்து சொல்லல, தகப்பன் பேர் வந்து மிஸ்ட்ரியா அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். நீங்க வேதத்துல தேடினீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய பெயரை சொல்லப்படுறது வந்து 25 தரம் நினைக்கிறேன் இந்த செரியாவினுடைய பெயர் வந்து காணப்பட்டிருக்கும். மேபி சாராள் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் யார் பெயர் அதிகம் காணப்பட்டிருக்குன்னா ஒரு பெண் அப்படின்னா செரியா தான். ஏன்னா அது யோவாபி நிமித்தமாக செரியாவின் குமாரர் ஆகிய இந்த 3 பேரும் சொல்லப்பட்டிருக்கும், இல்லை யோவா பேர் சொல்லப்பட்டிருக்கும், இல்லைன்னா வெறும் செரியாளின் குமாரரே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லப்பட்டோம். ஏன்னா இவ்வளவு 3 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லானவர்களாக தாவீதினுடைய ராஜ்யம் முடிகிற வரைக்கும் காணப்பட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதுல ஒருத்தன் வந்து யங் ஏஜ்லேயே இறந்து போயிட்டான். வந்து அப்னேரை துரத்திட்டு போகும்போது அப்னேர் அவனை கொன்னுட்டான். அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செரியா யாரு அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டரா இருந்திருக்க முடியாது. அவளுடைய பேரை சொல்லணும் அப்படின்னா, இல்லைன்னா தாவீதினுடைய சகோதரியின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா செரியா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெயரை சொல்லுகிறபடினால ஒரு ப்ராமினன்ட்டான ஒரு விமனா வந்து பாத்தீங்கன்னா செரியா வந்து பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் வந்து தேடி பார்த்துட்டேன். செரியாவினுடைய ஹஸ்பண்ட் ஒரு மிஸ்டரி. ஆனா வந்து யாரா இருக்கும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியும். சரி, நான் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செரியாவின் குமாரனாகி யோவாபை குறித்து பார்க்கறபடினால செரியா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல். நான் இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா இந்த இதுலயே நம்ம கவர் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு அதிகாரம் மட்டும் பார்க்கலாம். 1 சாமுவேல் 26:6 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செரியான்ற பேரு. தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் செரியாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலினிடத்தில் பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய் நான் உம்முடைய வருகிறேன்னு சொன்னேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த பேரை நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் இங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக யோவாப் பேரை பயன்படுத்தும் போதெல்லாம் செரியாவின் குமாரன் என்று சொல்லி வந்தீங்க காணப்படும். மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளா அவங்க காணப்பட்டாங்க. தாவீதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல புலம்புவான். என்ன அப்படின்னா, இவர்கள் செரியாவின் குமாரர் வந்து என்னை விட பலத்தவர்களாய் காணப்படுறாங்க, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவு பெருசா ராஜ்யத்துல காணப்படுது அப்படின்ட்டு தாவீது சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்ஸா என்ன பண்ணாங்க, அவர்கள் ராஜாங்கத்துல அவர்கள் காணப்பட்டாங்க. ஆனா தாவீதுக்கு ரொம்ப லாயலானவங்க. தாவீதுக்காக எது வேணாலும் என்ன வேணா இவனுங்க பண்ணுவாங்க. அந்த அப்னேர் மாதிரிலாம் கிடையாது. அப்னேர் வந்து பாத்தீங்கன்னா வேறு விதமா செல்ஃபிஷ்னஸ் காணப்பட்டது. ஆனா இவர்கள் தாவீது தங்களுடைய மாமனுக்காக எது வேணா பண்ணுவாங்க. ஆனா தாவீதை விட இவர்கள் வயதிலே குறைவானவர்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா தாவீது வந்து 8வது குமாரன் தான். செரியாவும் அவளுடைய சகோதரியும் வந்து பாத்தீங்கன்னா மூத்தவர்கள். மேபி தாவீதினுடைய ஏஜ் குரூப்பா இருக்கலாம் இவர்கள், அல்லது மேபி தாவீதோட கூட மூத்தவர்களாய் கூட காணப்படலாம். நமக்கு அது சரியா தெரியல. சரி, நான் அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு வாசிக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல 2 சாமுவேல் 2:13 நம்ம பார்த்தோம். செரியாவின் குமாரர் ஆகிய
யோவாப் என்றதான இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து இவர்கள்லாம் வந்திருப்பாங்க? 2 சாமுவேல் 17:25 ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 17:25 சிரியாவை குறித்து, அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். தாவீதினுடைய இந்த லேட்டர் பீரியட்ல நடக்கிறதான ஒரு காரியம். அப்சலோம் வந்து தாவீதை துரத்திட்டு அந்த இடத்துக்கு என்ன பண்றான்? அப்சலோம் வர்றது உங்களுக்கு தெரியும், தாவீதின் குமாரனாகி அப்சலோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யோவாபுக்கு பதிலாக யோவாபுடைய ஸ்தானத்துக்கு அமாசா அப்படின்ற ஒருவனை என்ன பண்றான்? அப்சலோம் கொண்டு வரான். இந்த அமாசா யாரு அப்படின்னு சொல்லுகிறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நம்ம அந்த விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் சிரியாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த, அதாவது அபிகாயிலை விவாகம் பண்ணின அல்லது எடுத்துக்கொண்ட, எப்படியாது அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனோட. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலனாகிய அப்படின்றது அது ஆக்சுவலா இஸ்ரவேலன் கிடையாது. ஏன்னா நம்ம 4ஆம் புஸ்தகத்துல போய் வாசிக்கும் போது இஸ்மவேலன் ஆகிய அப்படின்ட்டு இருக்கும். இஸ்மவேலன் ஆகியன்றதுதான் கரெக்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரவேலன் ஆகிய எத்திரான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல்ல காணப்படுகிற இவர்களுடைய சந்ததியை குறித்து பேசும்போது இஸ்ரவேலனுடைய குமாரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து அது வந்து அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, இதை அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. நாகாசின் குமாரத்தையும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய, யோவாபின் அத்தைன்னு பார்த்தா நீங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? சிஸ்டர் இல்லையா? சிஸ்டர். அத்தை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தமிழ்ல யூஸ் பண்றதான வார்த்தை. இது என்னன்னா அம்மாவுடைய கூட பிறந்ததான சிஸ்டரை வந்து இந்த இடத்துல அத்தைன்னு போட்டிருக்கு. ஆனா அது வந்து சிஸ்டர் தான் ஆக்சுவலா. இன்னொரு இடத்துல நீங்க வந்து இந்த 8 பேருடைய குமாரர், ஈசாயினுடைய 8 குமாரரை சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு அவர்களுடைய சகோதரியாகிய செருயா அண்ட் அபிகாயில் அப்படின்னு போட்டிருக்கும் 4ஆகமத்துல. அதனால ஷியோரா இது அத்தைனா அப்பா கூட பிறந்ததல்ல, அம்மா கூட பிறந்ததான சிஸ்டர் தான் இந்த இடத்துல அத்தைன்னு போட்டிருக்கு. எனிகா நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா கிளாரிபிகேஷன் ரொம்ப கிளியரா இருக்கு, பாத்துக்கலாம். இதை மாத்திரம் இந்த இதை மாத்திரம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. இந்த அமாசா யாருன்றத அதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க, பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியுமா? வகைரா இந்த இதெல்லாம் சொல்ற போது கண்டுபிடிக்க முடியாத பாருங்க. அமாசா யாரு? அமாசா யாருன்னா நாகாசின் குமாரத்தையும் சிரியாவின் சகோதரியும் யோவாபின் அத்தை. நம்ம சித்தின்னு யூஸ் பண்ணுவோம். சித்தின்னு இதுல வந்து பைபிள்ல சித்தின்னு போட்டிருக்காது. என்ன சித்தி பெரியம்மா அப்படின்னு போட்டிருக்காது. அத்தை அப்படின்னு சொன்னா இது அப்கோர்ஸ் யோவாபினுடைய சித்தி, யோவாபினுடைய அம்மாவுடைய சகோதரி, அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலன் ஆகிய, அல்லது இந்த இடத்துல இது இஸ்மவேலன் ஆகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரன். அப்படின்னா இந்த எத்திரா என்கிறதான ஒரு மனுஷனுடைய இவன் குமாரன், இவனுடைய அம்மா யாரு அப்படின்னு சொன்னா சிரியாவுடைய சகோதரியாகிய அபிகாயில். இந்த இவர்களுக்கு 2 பேருக்குமே யாரு அப்பா அப்படின்னு சொன்னா, யாருக்கு? சிரியாவுக்கும் யோவாபினுடைய அத்தையாகிய அபிகாயிலுக்கும் ஃபாதர் யாருன்னா நாகாசின் குமாரத்தி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தாவீதினுடைய சகோதரி அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம் அல்லவா? ஆனா தாவீதினுடைய தாயை விவாகம் பண்றதுக்கு முன்பாகவே நாகாஸ் என்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா, நாகாஸ் யாரு அதை பார்த்துருமா? நாகாஸ் யாருன்னா அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜா. சவுல ஆண்டவர் எழுப்புறதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கும். நீங்க அதை மறந்துருப்பீங்க, நம்ம வாசித்தரலாம். 1 சாமுவேல் 11 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா, இது நான் ஜஸ்ட் வாசிக்க தொடங்கினாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பயங்கரமான கிங், அவன் பவர்ஃபுல்லான கிங்கு, மோசமான ஒரு ராஜா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல்ல ராஜா கிடையாது அந்த டைம்ல. 11ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 11. அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாப்பேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாப்பேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வரப்பண்ணுவதே நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாப்பேசின் மனுஷர் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி ஹெல்ப் வந்து கேட்கிறாங்க. அப்பதான் கர்த்தர் வந்து சவுல் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. அப்ப இந்த நாகாஸ்ன்ற பேர் வந்து இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகாஸை குறித்து 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் அதை பார்த்து படிச்சிட்டோம். 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம்.
1 சாமுவேல் 12:12. அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் ராஜா வேணும்னு கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த நாகாஸ். ஏன்னா நாகாஸ் அம்மோனியருடைய ராஜாவாய் காணப்பட்டு அவன் இஸ்ரவேலர்களை என்ன பண்றான், அவன் மடங்கடிக்கிறதுக்கும் எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கும். நமக்கு சிம்பிளா அதை போட்டுட்டான், பிரீஃபா தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்துல இவர்கள் எங்களுக்கு ராஜா வேணும்ன்ட்டு கேட்குறாங்க. அப்போதான் சாமுவேல் என்ன பண்றாரு, இந்த காரியத்தை தேவன்கிட்ட சொல்லும்போது, தேவன் இதற்காக ஏன் நீ கலங்குற, ஏன் அழுதுட்டு இருக்க, அவர்கள் உன்னை தள்ளல எண்ணெய் தள்ளினாங்க, நான் சொல்றதுபடி செய்ய என்று சொல்லி சவுலை அபிஷேகம் பண்றதுக்கு அனுப்பினார். அப்ப கொஞ்ச நாட்கள் அல்லது கொஞ்சம் வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ராஜா அவர்களை என்ன பண்ணியிருக்கான், கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். 11ஆம் அதிகாரத்துல அவன் பாத்தீங்கன்னா இப்படி உள்ள இப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் 12ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லுகிறதான இஸ்ரவேல் ஜனங்க கேட்டதுக்கான ரீசன் 12:12 இருக்கு. அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ராஜா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜா அந்த நாட்களில தாவீதினுடைய தாயாக, அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஈசாய் விவாகம் பண்ணுகிறதற்கு முன்பாக அந்த ஸ்திரீயை பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு போயிருக்கணும். ஏன்னா இப்ப ராஜாக்கள் கொண்டு போறாங்கன்னா சாதாரண ஸ்திரீகளை கொண்டு போயிட்டு தனக்கு மனைவியாக அவர்கள் ஆக்க மாட்டார்கள். பாத்தீங்கன்னா ப்ராமினென்ட்டான ஃபிகர்ஸை தான் கொண்டு போவாங்க. ராயல் ட்ரைப்ல இருக்கணும், இல்லை வெல் டு டூ ஃபேமிலியா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அதுதான் ஈகோ ஸ்டேட்டஸ் அது இல்லையா, அப்படி செய்கிறதான ஒரு காரியம் அது. அப்ப நீங்க இந்த சந்ததியை போய் நம்ம வாசிப்போம், அதுக்கப்புறம் வருவோம். இங்க 2 சாமுவேல் 10:2 எடுத்து பாருங்க. அப்போது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்கு, இப்போ பாத்தீங்கன்னா நாகாஸ் இறந்தாச்சு, நாகாசனுடைய ஸ்தானத்துல ஆனூன் அம்மோனியர்ல ராஜாவா இருக்கான். நாகாஸ் இறந்ததான செய்தியை கேட்டுட்டு தாவீது பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்தானாதிபதிகள் என்ன பண்றான், அனுப்புறான். ஆனா அவர்கள் ரொம்ப என்ன பண்ணாங்க, இந்த சம்பவம் அதுக்கப்புறம் வருவோம், ரொம்ப தாவீதுடைய ஸ்தானாதிபதிகளை சிறுமைப்படுத்தி அவர்கள் அனுப்பினார்கள். அதனாலேயே ஒரு பெரிய யுத்தம் பாத்தீங்கன்னா வந்தது. சரி, 1 நாளாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 நாளாகமம். ஏன்னா இதுல இருக்க காரியங்கள் அதுல எழுதியிருக்கும், அதுல இருக்க காரியங்கள் இதுல கொஞ்சம் இருக்கும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா மோர் டீட்டெயில் கிடைக்கும். 1 நாளாகமம் 2:17 அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலனாகிய ஏத்தியர். அப்ப நம்ம அந்த இடத்துல 2 சாமுவேல்ல பார்த்த இஸ்ரவேலன் ஆகிய அப்படின்றது பாத்தீங்கன்னா அது கரெக்ட் கிடையாது, இதுதான் கரெக்டா இருக்கணும் இல்லையா. இஸ்மவேலன் ஆகிய ஏத்தியர் தான் அமாசாவினுடைய தகப்பன். சரி, 2 சாமுவேல் 17:25 எப்படி அந்த ரிலேஷன்ஷிப். 2 சாமுவேல் 19:13 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 19:13 2 சாமுவேல் 19:13 நீங்கள் அமாசாவை நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவா, நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றான். அமாசா யாரு, எப்படி செரியாவின் புத்திரர் தாவீதோடு கூட இருக்காங்களோ, தாவீது ஒரு மாமா முறையா வேணும், சகோதரியினுடைய மகன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அபிகாயில் அப்படின்றதான செரியாவினுடைய சிஸ்டருடைய மகன் தான் இந்த அமாசா. இந்த அமாசா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்தவன். இப்போ அப்னேர் இந்த பக்கம் வரும்போது தாவீதினுடைய பக்கம் வரான். அப்ப தாவீது சொல்றான், நீ யோவாவுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாக நீ இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவாய் அப்படி கடவர்னு சொல்றான்ல. அந்த இடத்துல தாவீது சொல்றான், நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவா அப்படி சொல்றான். அப்படியானால் சொந்த அக்கானா அம்மா பெற்றதான மகளுடைய மகன் இவன். ஆனால் பாத்தீங்கன்னா ஈசாயுடைய குமாரத்திகள் என்று சொல்லாம இந்த 8 பிரதர்ஸ் உடைய சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும்.
அந்த இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா இவன் இவர்களை பெற்ற மாதிரி போட்டிருக்காது. யாருன்னா ஈசாயுடைய குமாரத்திகள்னு போடாம இந்த 8 பிரதர்ஸ்னுடைய சிஸ்டர் அப்படின்ட்டு செரியாவையும் அபிகாயிலையும் போட்டிருக்கோம். அப்ப ப்ராபபிளி எப்படி இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நாகாஸ் என்கிறதான அந்த ராஜாவுடைய மனைவியாய் இருந்தவள் தான் பாத்தீங்கன்னா அதற்கு பின்பு ஈசாயுடைய மனைவியாய் இருக்க வேண்டும். ஈசாய்க்கு வேற வைஃப்ஸ் இருந்திருக்கலாம். அதை குறிச்செல்லாம் பைபிள் ஃபோக்கஸ் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டேவிடை குறித்து பேசிட்டு வர போறதுனால டேவிடுக்கு பாத்தீங்கன்னா கூட இருந்ததான இவர்களை குறித்து பேசுது. ஆனால் சிரியாவோட இவன் எவ்வளவு க்ளோஸா இருந்தான்றத பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்காது. ஆனா சிரியா இவனுடைய சிஸ்டர், அம்மா பெற்றெடுத்ததான சிஸ்டர், பெரியவளா இருந்திருக்கணும். சரி, எனிஹவ் இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏன் பைபிள் அவனுடைய தகப்பனை சொல்லாமையே பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ணுது இந்த இடத்துல தெரியல நமக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா சொல்ல விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா ப்ராபபிளி நாகாஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து என்ன பண்றான், அவன் இவர்களை இந்த தேசத்தை பிடித்திருந்த பொழுது நாகாஸ் கொண்டு போயிருக்கணும் ஆக்சுவலா. அப்ப அவனோடு கூட வாழ்ந்த போது இந்த சிஸ்டர்ஸ் பிறந்திருக்கணும். யாரு? தாவீதினுடைய இந்த 2 சகோதரிகள், பெரியவர்கள். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, சவுலுடைய பீரியட்லயே தேசம் பிடிக்கப்பட்டுச்சு. என்னன்னா அம்மோனியர்கள்லாம் துரத்தப்பட்டார்கள். நம்ம பாக்குறோம்ல 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் சவுலை எழுப்பி ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். அப்ப திரும்பவும் மீட்கப்பட்டிருப்பார்கள் இவர்கள் நினைக்கிறேன் நான். அப்ப ஈசாய் அவளை விவாகம் பண்ணியிருக்க வேண்டும். அதற்கு பின்பு பிறந்ததான அந்த பிள்ளைகள் 8 பேரு. இவர்கள் என்ன பண்ணாங்க, செரியாவினுடைய பிரதர்ஸா இவர்கள் பார்க்கப்பட்டாங்க. தாவீது செரியாவினுடைய பிரதரா பார்க்கப்பட்டான். அது கம்ப்ளீட்டா அந்த ஃபாதரை இக்னோர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கும். அட்லீஸ்ட் இந்த அபிகாயிலுடைய ஹஸ்பண்ட் பேராச்சு இஸ்மவேலனாகிய சோன் போட்டுருச்சார். அதுல இருந்தா நமக்கு ஒரு க்ளூவே பாத்தீங்கன்னா கிடைக்கும். சரி, போதுமா இது? அப்ப இது என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, பைபிள் பர்டிகுலரா இக்னோர் பண்ணுது. அவன் பெரிய ஆளா இருந்திருக்கலாம், பட் ஆனா இக்னோர் பண்ணுது. செரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாத்தீங்கன்னா அவளுடைய பெயரை பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கு. சரி, நம்ம இங்க திரும்ப வருவோம். இந்த வசனம் இன்னொரு நாள் ஃப்ரீயா உட்காந்து அதை மாத்திரம் நம்ம பைபிள் ஸ்டடியா பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இது போதும். சரியா ஆண் கிடையாது, பெண், மதரை சொல்லி இந்த 3 பெரிய வாரியர்ஸ் குறிச்சும் பைபிள் இனி பேசும். 14. சரி, அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். சிலம்பம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? சிலம்பம், கம்பு. இது நிச்சயமா கம்பு எடுத்து சுத்துறது கிடையாது. அது ஏன் சிலம்பம்னு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல டிரான்ஸ்லேஷன்ல. பட் அது ஏதோ ஒரு விதமான ஒரு போட்டி, ஒரு காம்படிஷன். முன்னாடி கோலியாத் சொன்னால, யார் என்னோடு கூட ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க, என்னோடு கூட யுத்தம் பண்ணட்டும்னு சொன்னாங்கல்ல. அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீல் ஒரு சைடு கேப்டன் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அப்னேர் இந்த சைடு இருக்க யோவாப் பார்த்து, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும். அப்ப இது சேலஞ்சை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதினுடைய சேவகரிலே 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் எனப்பட்டது. ஓகே, இப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே செருயாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலை மான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். பயங்கர ஃபாஸ்டா ஓடுறவன். நாட்கள் என்னன்னா ஒலிம்பிக்ல மெடல் வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு குறித்து அப்படி சொல்லப்படுது. இவன் உடனே இப்படி படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல எனக்கு தோணும் இவன் ரொம்ப லீனா இருப்பான், உயரமா இருப்பான், நல்ல லாங் ஸ்டெப்ஸ் வச்சு அதனால ஓடுவான் அப்படின்னு மாதிரி நினைச்சேன். அப்புறமேட்டா நீங்க 4ஆம் தாவீதினுடைய பராக்கிரமசாலியுடைய லிஸ்ட் கொடுக்கும்போது அந்த செகண்ட் இதுலயே இவன் பாத்தீங்கன்னா ஆசைகள் வருவான். அந்த முதல் 3 பேருக்கு தலைவன் அப்படின்னு ஒருத்தனை வரும், அடுத்த 3 பேருக்கு அப்படிலாம் அதுல பாத்தீங்கன்னா ஆசைகள் வந்துருவான்.
அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாரியர், சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. பட் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியதான ஒருவன். பட் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற அவங்க 2 பிரதர்ஸை போல இவன் வந்து ரொம்ப வருஷங்கள் இருந்து தாவீதுக்கு சப்போர்ட்டாக நிற்க முடியல. இந்த யுத்தத்தில் அவன் மறித்துடுறான். பார்க்கலாம். ஓகே, இவன் வந்து ஆசகேல் வந்து வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்திலாகிலும் இடதுபுறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். அவன் வந்து குதிரையில தான் போறான் அவன். பட் இவன் அவ்வளோ ஃபாஸ்டா துரத்துறான்னா ரியலி இவன் பயங்கர ஃபாஸ்டா ஓடுறதானே ஒருத்தன் நிச்சயமா. இந்த பக்கம் அந்த பக்கம் ஏன் இப்படி துரத்துறான்? தாவீதுகிட்ட பேர் வாங்கணும், மாமாட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும், கிங்கிட்ட மேபி ஏதாவது இருக்கலாம். சரி, ஓகே. அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். ஓடும்போதே இதெல்லாம் கான்வர்சேஷன் நடக்குது. அப்போது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள், ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். ஏன் அப்படி சொல்றான்னா, நார்மலா இப்ப இந்த பக்கம் இருக்கிறதான அந்த தளபதி, இந்த பக்கம் இருக்கிறதான தளபதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார் எத்திக்ஸ் ஆக்சுவலா. இப்ப இவன் வந்து ஆசகேல் வந்து யோவாபுடைய இடத்துல இல்லை, யோவாபுக்கு கீழே தான் இருக்கான். பிரதரா இருந்தா கூட கீழே தான் இருக்கான். அப்ப யோவாபுட்ட சண்டை போடுறது வந்து அப்னேருக்கு ஹானர். ஆனா வந்து ஆசகேல்கிட்ட சண்டை போடுறதுக்கு இஷ்டமும் இல்லை, அவனை கொல்றதுக்கும் அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வலது பக்கமாலும் இடது பக்கமாலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாதான். இப்ப சவுலுடைய இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல, என்னன்னா போனாதான் இவனை அப்னேரை கொண்டுட்டு போய் அவங்க ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், காமிச்சு தன்னுடைய பராக்கிரமத்தை விளங்க பண்ண முடியும். ஸோ அது உரிந்து கொள், ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் ஏன் உன்னை தரையோடே ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விட்டு போக மாட்டேன் என்றபடினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது, அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். யோவாவும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்தர வழிக்கு அருகான கீயாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள். அப்போது அப்னேரை பின் சென்ற பென்யமின் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். தோத்து ஓடுறவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, சேர்ந்து அங்க நிற்கிறாங்க. அப்போது அப்னேர் யோவாவை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ, முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர்? ஏன் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன்றீரு? சீஸ்ஃபயர் உடனே அனௌன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து சன்செட்டும் ஆக போகுது. இப்போ வந்து தொடர்ந்து சகோதரருக்கு சகோதரர் யுத்தம் பண்ணணுமா, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் சொல்றான். அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்பொழுதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யோவாப் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். அன்று ரா முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மக்கனாயிமுக்கு போனார்கள். யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடி வரச் செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். 20 பேர் இறந்துட்டாங்க தாவீதினுடைய சைட்ல. தாவீதின் சேவகரோ பென்யமீனிலும் அப்னேரின் மனுஷரிலும் தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 350 பேரை மடங்கடித்தார்கள். 360 பேர். இங்க வந்து 20 இங்க 360 அந்த பக்கம். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லெகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாவும் அவன் மனுஷரும் ரா முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். இப்ப இதன் நிமித்தம் வந்து பாத்தீங்கன்னா, அதற்கு பின்பாக யோவாப் வந்து தாவீதுக்கு தெரியாம அவனை அப்னேரை வந்து கொன்று போடுறதெல்லாம் இனி வந்து பார்ப்போம். தாவீதினுடைய வார்த்தைகளை மீறி அதே மாதிரி அம்மாசாவை வந்து கொண்டு போடுவான். யாரு? அவனுடைய
சொந்த அம்மாவுடைய கூட பிறந்ததான சகோதரியினுடைய குமாரன் அமாசாவை. அவன் அந்த பக்கம் இருந்தவன். ஆனால் தாவீது பக்கம் வந்த பிறகும் கூட யோவாப் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொன்று போடுவான். இனி வருகிற நாட்களில் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட கோஷ்டிகள்லாம் வச்சு வந்து அவன் ராஜாவா தாவீது வந்து இவர்களெல்லாம் அவன் வந்து இது பண்ணிட்டு போனதே பயங்கர பயங்கர கஷ்டம். சவுலுக்கு இந்த பாடல்லாம் கிடையாது. அங்கே அப்னேர் மட்டும்தான். அப்னேரும் வந்து பார்த்தீங்கன்னா சவுலுடைய பேச்சை மீறி எல்லாம் செயல்பட்டதா நம்ம எங்கேயுமே நம்ம பார்க்கல. அப்னேர் தான் வந்து தாவீதை வந்து முதல்ல சவுல்கிட்ட கூப்பிட்டு வந்து இன்ட்ரோடியூஸே பண்ணுவார். ஆரம்பத்தில் இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறான், இவனை வந்து கோலியாத்துக்கு விரோதமாக கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து சவுல்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதே அப்னேர் தான் கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பார். பட் இவனுடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்ல இவர்கள்லாம் அசட்டை செய்யப்பட்டதான இப்படிப்பட்ட ஜனங்கள் 400 பேர் வந்தாங்க. அப்புறம் தாவீதின் குடும்பத்தார் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அப்போ அதில் லிஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் நாளாகமத்தில் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோர் தென் 36 39 தெரில பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலிகள் அப்படின்னு சொன்னால் வெரி பவர்ஃபுல்லான பராக்கிரமசாலிகள். எப்படின்னா அந்த இந்த தாவீது இல்லை கோலியாத்தோடு அவருடைய பிரதர்ஸாக காணப்பட்டதான ஜெயின்ஸ் ராட்சதர்கள் எல்லாம் கொல்ற அளவுக்கு பராக்கிரமசாலிகளாக காணப்பட்டவங்க இந்த தாவீதோடு கூட காணப்பட்டவர்கள். அவங்க லிஸ்ட் எல்லாம் வரும். அதில் வந்து இவன் வருவான், இந்த ஆசகேலு யோவாப்புடைய பிரதர் அபிசாய் அவன் இருப்பான். அதில் பத்சேபாவுடைய ஹஸ்பண்டு எலியாப் அதில் இருப்பார். பத்சேபாவுடைய அப்பா எலியாப் அவர் அதில் இருப்பார். உரியா ஹஸ்பண்டு அவர் அதில் இருப்பார். இவங்கெல்லாம் பெரிய பராக்கிரமசாலிகள். இவங்கெல்லாம் பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் வந்து கொல்ற அளவுக்கு பெரிய பராக்கிரமசாலிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஆனால் வந்து இஸ்ரவேலால் அசட்டை பண்ணப்பட்டாங்க. மேபி ரவுடிஸாக இருந்திருப்பாங்களோ தெரில. அப்படி காணப்பட்டாங்க. அந்த 400 பேர் வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் தாவீதினுடைய குடும்பத்தார்லேருந்து வந்து சேருகிறதானவர்கள் இவர்களெல்லாம் க்ளோஸ் தாவீதுக்கு ரிலேட்டிவ்ஸாக தான் ரொம்ப க்ளோஸாக காணப்பட்டாங்க. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த செரியாளுடைய சிஸ்டர் உடைய குமாரனே என்னுடைய எலும்பும் என்னுடைய மாம்சம் ஆனவன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தாவீது வந்து அந்த அமாசாவை குறித்து அவன் அப்படி பேசுகிறான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த நாகாஸ் என்கிறதான அந்த ராஜா அம்மோனியர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் அடைக்கலம் கொடுத்தான், அவன் எனக்கு தயவு பாராட்டினான், அதனால இன்னைக்கு அவன் மரித்தாச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும் அப்படின்ட்டு இவன் ராஜாவானபடினாலே ஸ்தானாதிபதிகள்லாம் அனுப்புகிறான். ஆனால் நாகாஸுடைய மகன் வந்து கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்தி அவங்களுடைய தாடிகள்லாம் சிரைத்து, இதெல்லாம் வரும் இல்லை பின்னாடி, தாடிகளை சிரைத்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இது வரைக்கும் கட் பண்ணி அப்படி தொடையெல்லாம் தெரிகிற மாதிரி அனுப்பி விடுவாங்க. ரொம்ப சிறுமைப்படுத்தி அனுப்புவான். அந்த இது வந்து இனிமேல் வரும் அது. ஸோ அப்படி தாவீது வந்து இவர்களெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் பார்த்தா. இன்ட்ரெஸ்டிங் வந்து சரியா தான். சரியா யாரு என்ன அப்படின்றது தான் வந்து இன்ட்ரெஸ்டிங். சரியாவுடைய ஹஸ்பண்ட் இஸ் அ மிஸ்ட்ரி. பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டே இருக்காது. ஆனால் டேவிட்டுடைய ஸ்டெப் சிஸ்டர் அப்படி சொல்லலாம். ஸ்டெப் சிஸ்டர் என்னுடைய அம்மாவுக்கு பெற்றெடுத்ததான பிள்ளைகளில் குமாரத்திகளில் ஒருத்தி. சரியா? ஓகே, சரி. வேற ஏதாவது இருக்கா?